தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்காவிட்டால் கூவம் ஆறு போல மாறிவிடும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதோடு அதற்காக சுத்திகரிப்பு நிலையங்களை உருவாக்க உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநகராட்சிகளில் இருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது என்றும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதையும் மீறி தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்த நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், இல்லையெனில் சென்னையில் ஓடும் கூவம் ஆறு போல மாறிவிடும் என்றும் வேதனை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையின் எல்லை நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தாமிரபரணி ஆற்றில் உள்ள 84 மண்டபங்கள் மற்றும் படித்துறைகளை யார் பராமரிப்பது, பாதுகாப்பது என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.